வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான 1 மார்க் கீ ஆன்சர் 1 by 1 பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த அல்கரிதம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஓ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருவமைப்பு அறியப்படாத தரவு வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், பைத்தான் ஸ்கிரிப்ட் இயக்க எந்த விசையினை அழுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பைத்தான், ஸோ பைத்தான்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது BFI தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பின்வரும் எது ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ போகிறதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இடைமுகம், ஆப்ஷன் ஏ இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு கணினி சூழலில் உள்ள வளங்களை யார் பார்வையிட மற்றும் பயன்படுத்த முடியும் என்பதை வரையறுப்படுத்த ஒரு பாதுகாப்பு தொழில் சட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர், அதாவது என்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்கன்னா 5th கொஸ்டின். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 5th வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் அணுகல் கட்டுப்பாடு, இங்கிலீஷில் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னொற்றில் எது சரியான சரத்தினை குறிக்கும் செயற்குறின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி கரெக்டு. 6th வந்து ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th பைத்தான் பொருளை உருவாக்கும் செயல்முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைத்தான் ரிலேட்டாக கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 8th. ஸோ 8th ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை வெற்றிகரமாக இயக்குவதற்கு பின்னொருட்டில் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8th ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 8th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 9th பார்க்கலாம், செலக்ட் கூற்றுக்கு பயன்படுத்தப்படும் சின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செலக்ட்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது 9th வந்து ஆப்ஷன் பி சிக்மா தான் கரெக்டு. அடுத்து 10th வந்து பாருங்கள். ஸோ 10th 35 விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 10th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. 10th ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா CSV கோப்பானது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. CSV கோப்பு வந்து 11 என்னவாக கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி ஃப்ளாட் ஃபைல்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். 12th வந்து பார்த்தீங்கன்னா SQL மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ SQL மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் கூற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 12th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அப்போ 12th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி செலக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி 13th வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ, மார்க் பண்ணிக்கோங்க. 13th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து 14th பார்க்கலாம். 14 வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அனைத்து வளங்களையும் ஒன்றுபட ஒற்றை காட்சி திரையில் காண்பிக்க எது பயன்படுது அப்படின்னா டேஷ்போர்டு, ஆப்ஷன் டி டேஷ்போர்ட். 15th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரவுதளத்தின் தரவை வரிசையாக்கம் செய்யப்படும் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆர்டர் பை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 2024 நடந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான். இதில் தரவு அருவமாக்கம் என்றால் என்ன, பைத்தானில் உள்ள பல்வேறு செயற்குறிகள் பார்த்துக்கோங்க, தேடல் என்றால் என்ன வகைகளை எழுதுக, வாட் இஸ் சர்ச்சிங் ரைட் த டைப், செயற்கூறின் பல்வேறு வகைகளை எழுதுக, படிநிலை மற்றும் வலையமைப்பு தரவு மாதிரிக்கிடையே உள்ள வேறுபாடு, CSV கோப்பு என்றால் என்ன, பைத்தான் செயற்கூறியின் பயன்கள். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் எல்லாமே கீழே இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பியூர் மற்றும் இம்பியூர் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். ஸோ அதே மாதிரி பின்னொற்றல் பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் எழுதுக, பைத்தானில் ஆக்கி மற்றும் அளிப்பினை எவ்வாறு வரையிருப்பாய், இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரவு அருவமாக்கம், இருமய தேடல், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறியின் வரையில்லை, இந்த மாதிரி 5 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கொஷின் பேப்பரில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் தான். ஸோ ஆன்சர் கீயுமே கீழே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த 1 மார்க்கில் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகும்போது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 70 வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண், 1 மார்க் வந்து 15 மதிப்பெண் இருக்கு. ஸோ மேலே நான் மார்க் பண்ணது கரெக்டானு சொல்லி கீழே வந்து ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி 2 மார்க் கம்பல்சரி எப்படி வந்து கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 3 மார்க் கம்பல்சரி எப்படி வந்து கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப்பு. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான், சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சரும் நான் கீழே இருக்குது, அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் 1 by 1 அப்டேட் ஆகும். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ பாயிண்ட்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, நோட்ஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி எழுதுனா எப்படி 1 மார்க் 2 மார்க் வந்து கொடுக்குறாங்க, எப்படி ஸ்டெப் மார்க் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய கீ ஆன்சர் நான் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஸோ தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் வந்து எப்படி வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க, 3 மார்க் வந்து எப்படி மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். 1 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் மார்ச் 2020 நடந்த கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட்டு 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த அப்டேட்லாம் ஒரு நாள் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கான தகவலும் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.